வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமத் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு, அதாவது புதனுடைய தனுசு ராசி பயணத்தை குறித்து தான் இந்த பதிவு. கிட்டத்தட்ட நவம்பர் 27 அவர் ஜனவரி 30 வரைக்குமே பயணிக்கிறார். இடையில 7 நாள் வக்கரமாகிறாரு, விருச்சிக ராசிக்கு வர்றாரு, போகிறாரு. மேக்சிமம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் புதன் பயணிக்கிறாரு. கொஞ்ச நாள் சுக்கிரனுக்கு போயிட்டு மறுபடியும் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ நம்ம ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடம் என்பது கையிருப்பு பணம், நம்மளுடைய பேச்சு திறமை, நமக்கு குடும்ப அமைப்பு மற்றும் நமக்கு பொருள் வரக்கூடிய எந்த வழிகள் அப்படின்றத காட்டும். 5ஆம் இடம் என்பது நம்முடைய சுய அறிவு, நம்முடைய கலை திறமைகள், இண்டிவிஜுவாலிட்டி பவர், இதெல்லாம் 5ஆம் இடம். அப்போ இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். கடகத்தில் 3ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 7ஆம் இடமான விருச்சிகத்திலையும், 11ஆம் இடமான மீனத்திலையும் இருக்குது. அப்போ புதன் என்பவர் நமக்கு நம்முடைய நுண்ணறிவு திறமை மற்றும் மூளை சார்ந்த இயக்கம், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, கலைத்திறன்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு கிரகமாக புதன் வருகிறது. சில பேருக்கு டெக்னாலஜிக்கலாக டீல் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சிலர் அக்கௌண்ட்ஸு மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சிலர் தகவல் தொடர்பு, அதே மாதிரி கம்யூனிகேஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி பண்ணி விடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதாவது மெயின்டைனிங் தி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது நல்லா போகும் புதனை பொறுத்த வரைக்கும். அதுபோக அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, ஜோதிடம், லா, வழக்கு, நீதித்துறையில் வேலை பார்க்குறது, கம்ப்யூட்டர் கருவிகள் சார்ந்த வியாபாரங்கள், ஜவுளி வியாபாரம், எல்லாமே புதனுக்கு உண்டானது. இவ்வளவு பெரிய ஒரு பொட்டன்ஷியலை வச்சுருக்கிற புதன் நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் போகிறாரு. நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது நமக்கு கஷ்ட நஷ்ட விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் புதன் போகிறதுனால நாம் கொஞ்சம் ஏதாவது உஷாராயிக்கணுமான்னு பார்க்கணும். அப்போ 8ஆம் வீட்டில் போகிறதுங்கிறது தான் நமக்கு தெரியுதோ இல்லையா, அதில் இருக்கிற நட்சத்திர நாதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அது மாதிரி அந்த 8ஆம் வீட்டுக்கு அது பாதிப்பை தருதா உண்மையிலேயே, அல்லது 8ஆம் வீடை மறுக்குதா, 8ஆம் வீட்டை கெடுத்து நமக்கு நல்லது செய்தான்னெல்லாம் பார்க்கணும். அப்போ கேது இப்போ பயிற்சியாகி நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்தினுடைய பலன் புதனுடைய அந்த பலவீனம் என்பது இங்கே செயல்படாது. 5ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு கெட்டதை அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடியது, அனுபவிக்க விடாமல் தடுக்கும். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டத்தை கொடுக்க மாதிரி ஏதாவது சூழல்கள் வந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு குருவானவர் நமக்கு 12ஆம் வீட்டில் ஒரு கேதுனுடைய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். அப்போ குருவுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. நமக்கு 8ஆம் அதிபதி குரு தானே, 11ஆம் அதிபதி குரு, 2ஆம் அதிபதி புதன். அப்போ இந்த 2, 11, 8 இந்த மாதிரியான பாவங்களினுடைய கனெக்ஷன் அங்கே வருது அப்படின்னா சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுகளை கூட கொடுக்கும். ஆனால் எதிர்பார்க்காம நடக்கும், அதிர்ஷ்டமாக நடக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் ரொம்ப நாள் மறந்தே போயிருப்பாங்க, அவங்க திடீர்னு நம்மளுக்கு கொடுக்கலாம். யூக வியாபாரம்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங்கில், ஷேர் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி பண வரவுகள் ஒரு சிலருக்கு வரலாம். இதெல்லாம் அவங்களுடைய ஜனனஜாதத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரம் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் உறவு அப்படின்னு வரும்பொழுது இந்த குரு புதன் தொடர்பு அப்படிங்கிறது அந்த கேதுவினுடைய நன்மையினால் நமக்கு அது பாதிப்பை தராமல் கொண்டு போயிடுது. இல்லைன்னா உறவில் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்.
நம்ம எதிர்பார்க்கிற ஒத்துழைப்பு உறவினர்கள்கிட்ட கிடைக்காது, கணவன் மனைவிட்ட கிடைக்காது, குழந்தைகள்கிட்ட கிடைக்காது. அப்போ ரிஷபம் அப்படின்னாலே பாசம், பற்றுதல், ஒரு குடும்ப பொறுப்பு, இதையெல்லாம் நமக்கு கடமை உணர்ச்சியோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லக்கணம். அப்போ குரு வந்து 12ஆம் வீட்டிலையும் புதன் 8ஆம் வீட்டிலையும் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள்னாலேயோ அல்லது உறவினர்களுடைய கண்ணோட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மை பற்றி ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத விமர்சனங்களை கொண்டு வரலாம். அதன் மூலமாக நமக்கு அது சங்கடத்தை கொடுக்கலாம், அவமானமாக கருதலாம். அப்படி தான் அந்த குருவும் புதனும் மைல்டாக அட்டாக் பண்ணுவாங்க. 8ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறது. அது மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அதில் வந்து எதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, வேலை அங்கேயே இழப்பு ஏற்படுகிறது, ஐடில் ஆகிடுறது, அல்லது வேலை மாற்றத்துக்காக இந்தியா திரும்புறது, இது மாதிரி விஷயங்களும் அந்த குரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அப்போ எல்லாமே வந்து ஒரே லக்னம் தான் ரிஷபம். ஆனால் நிறைய பேர் நிறைய வயது வரம்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி இதுக்குண்டான பதிலை நாம் எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய திசை உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த பாவத்தை இயக்குகிறது, அந்த பாவங்களில் அவங்க உண்மையிலேயே அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது அது பெர்ஃபெக்டாக நடக்கும். சில பேருக்கு வேலை பார்க்குறதுல விருப்பமில்லாமல் வேலை பார்த்துட்ருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திசை வந்து அந்த வேலை அப்படின்ற விஷயத்தை 8ஆம் இடத்தோட தொடர்பு படுத்தி அது வந்து நடத்திக்கிட்டு இருக்கும். அதனால் வேலை மூலமாக துன்பம் அனுபவித்தல்ங்கிற இந்த கொடுப்பினை அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு மூலதனத்தில் இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அகலக்கால் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மூலதனத்தை வரும்னு சொல்லி கடன் வாங்கி போட்டு எச்சு பண்ணி கடைசியில் பெரிய அளவில் நடத்த முடியாமல் ஸ்தம்பித்து போகிற கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதும் 8ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாமே வந்து ஒரு கிரகம் ஒரு 60 நாளில் வர்றதில் வந்து எல்லாருக்கும் டக்குன்னு அப்படியே நடந்துடாது. நமது ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் பணஸ்தானத்துக்கும் தொடர்பு இருந்து அதுவும் அங்கே கெட்டு போயிருந்து நமக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இருந்ததுன்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கோச்சாரமும் நம்மளுடைய ஜனன ஜாதக திசா பற்றியும் அங்கே கோயின்சைடாகி இந்த வேலைகளை நடத்தும். அதனால் 8, 12ங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஸ்தானம் தான். புது நடவடிக்கைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். உறவுகள்லேயும் வந்து விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வளர்த்துக்கிறது நல்லது தான். நமக்கு 7ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயினுடைய வீட்டில் தான் இந்த புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு அது சாதகமான இடத்துல தான் இருக்குது. ஆனால் லக்னத்துக்கு அது 8ல் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நல்லா தான் அந்த 7ஆம் இடத்துக்கு வந்து வலுவை கொடுத்தாலும் அவங்க பேசுகிற பேச்சு நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு அது ஒரு வலிவேதனையாக இருக்கும். இப்படி அந்த பாவங்களில் கிரகங்கள் போகும் பொழுது நமது ஜனன ஜாதகத்தின் விதிப்படி கொடுப்பினைப்படி நம்மளுக்கு வீக் பாயிண்ட் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நடக்குங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நம்ம நியூ சிஸ்டம் இது பாஸ்கர் அஸ்ட்ராலஜி மெத்தடு 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு திசாபுத்தி அந்தரம் மற்றும் கோச்சாரத்தை எப்படி கையாளுறது, எந்த நட்சத்திரத்தை இயக்கினா எந்த காரியத்துக்கு அது நன்மை தரும் என்ற அளவில் ஜோதிடத்தை பயன்படுத்த வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.